Hi guys, UPSC Prelims 2025 க்கு எல்லாரும் சீரியஸா படிச்சிட்டு இருப்பீங்க. ஏனா வந்து டைம் கம்மியா இருக்கு. என்ன ஒரு 2.5 மாசம் தான் இருக்கு. ஓகேவா? சோ யாராவது C-Setல ஸ்ட்ரகிள் ஆறீங்க அப்படினா சார் எனக்கு வந்து RC நல்லா வரும். C-Set வந்து நான் மீன்ஸ் கான்சென்ட்ரேஷன் கம்மியா தான் போடுவேன் அப்படினா எந்த டாபிக்க படிச்சா போதும். இத மட்டும் படிச்சா போதும்பா நீங்க குவான்ட்ஸ்க்கு அப்படிங்கற மாதிரி ஷார்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ myself Shreyappan C-Set faculty. சோ UPSC 2025ல நம்ம வந்து என்னென்ன பார்க்க போறோம் எந்த டாபிக் படிச்சா போதும் அப்படினா see first உங்களுக்கு தெரியும் 80 क्वेश्चन இருக்கும் 80 क्वेश्चनல உங்களுக்கு பிளான் எப்படி வரும் அப்படினா moreover 53 questions உங்களுக்கு quants and reasoning இருக்கும் and 27 question reading comprehension இருக்கும் ஓகேவா சோ ஏதாவது ஒரு இது தெரிஞ்சா போதுமா அப்படினா சப்போஸ் நீங்க quants reasoning நல்லா பண்றீங்க அப்படினா அத வச்சு கூட நம்ம வந்து 66 மார்க் எடுக்க முடியும் ஆனா அப்படி பண்ண கூடாது சோ எப்படி நீங்க செக்டாரை பிரிக்கணும் அப்படினா இது ஒரு 1 hour பிராக்டீஸ் பண்ணலாம் இது ஒரு 1 hour பிராக்டீஸ் பண்ணலாம் சோ RC ல 27 ல ஒரு 15 to 20 நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும் quants ல 30 plus நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி பண்ணீங்கனா நீங்க ஒரு 45 to 50 அட்டெண்ட் பண்ணிடுவீங்க சோ ஆவரேஜா அவுட் ஆஃப் 80 க்கு நீங்க 50 அட்டெண்ட் பண்ணும்போது இதுல உங்களுக்கு ஒரு 75% சரியா முக்காவாசி கரெக்ட்டா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 15 क्वेश्चन கிட்ட வந்து என்ன வந்திருக்கும் தப்பு வந்திருக்கும் ஒரு 30 क्वेश्चन வந்து கரெக்ட்டா வந்திருக்கும் சரியா ஒரு 15 ஒரு 35 ன்னு வெச்சுக்கோங்களா சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்கு உங்களுக்கு என்ன வரும் ஒரு 5 क्वेश्चन கம்மியானா கூட உங்களுக்கு 30 என்ன வந்துரும் நெட் வந்துரும் நீங்க ஈஸியா கிளியர் ஆயிரலாம் ஓகேவா சோ உங்களுக்கு அந்த 80 क्वेश्चन வரும் சோ 1/3 நெகட்டிவ் வேற இருக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நடக்கும் அது உங்களுக்கு தெரியும் சோ பிலிம்ஸ் டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இதுல 33% எடுத்தா தான் நீங்க பாஸ் ஆக முடியும் அப்ப 66 क्वेश्चंस மீன்ஸ் 66 மார்க் 27 நெட் வரணும் சரி எப்படி பிளான் பண்ணலாம் அப்படினா गाइस அட்லீஸ்ட் 40 நீங்க அட்டெண்ட் பண்ணனும் அட்லீஸ்ட் 40 அட்டெண்ட் பண்ணனும் எப்போ அப்படினா உங்களோட அக்யூரசி ரேஷியோ 80% இருந்துச்சுனா So 80% இருக்குன்னா அட்லீஸ்ட் 40 பண்ணா போதும் பட் சேஃபர் சைடு அப்படிங்கிறது 50 to 55 அட்டெண்ட் பண்றதா சேஃபர் சைடு ஓகேவா சோ இதுல நீங்க சார் நான் RC வந்து 27 ல 25 क्वेश्चन போட்டுருவேன் சார் ஒரு 1 hour இல்ல 1.5 மணி நேரத்துல நான் போட்றேன் அப்படினா மீதி 3/4 மணி நேரத்துல மீதி 45 மினிட்ஸ்ல நான் என்ன பண்ணனும் இப்படின்னு கேட்டிங்க அப்படினா மினிமம் 20 क्वेश्चंस நீங்க அட்டெண்ட் பண்ணனும் மினிமம் 20 क्वेश्चन சார் உங்களுக்கு சார் 25 ல எனக்கு 20 மே கரெக்ட் வந்துரும் சார் எனக்கு மீதி 7 क्वेश्चन தான் வேணும் அப்படினு கேக்குறீங்க அப்படினா சரி ஒரு 15 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணி 15 கரெக்ட் வர்ற மாதிரி பண்ணனும் அதுக்கு எந்தெந்த டாபிக் படிச்சா போதும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் சோ இது வந்து அனலைசிஸ் இதுல என்ன அப்படினா 23 24 ல எந்தெந்த டாபிக் வந்திருக்கு வரல அப்படிங்கற டீடைல் அனலைசிஸ் சோ இதுல பாத்தீங்கன்னா RC நீங்க போடிட்டீங்க யூனிட் டிஜிட் factors number of zero reminders இந்த டாபிக் மட்டும் படிச்சாலே ஒரு 7 क्वेश्चन பா இப்போ நீங்க படிக்கிறீங்க யூனிட் டிஜிட் ஃபேக்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஜீரோ ரிமைண்டர்ஸ் இந்த டாபிக்கை மட்டும் படிச்சாலே மினிமம் 5 to 7 क्वेश्चंस வந்துரும் ஏனா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் இதுல வந்து क्वेश्चனை மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கற மாதிரி டாபிக் அதுக்கு அப்புறம் நம்பர் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு 11 क्वेश्चन வரும் இது ஜெனரலா இருக்கும் சோ லாஜிக்கலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி வராது and டைம் அண்ட் வர்க் நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அப்படினா டைம் அண்ட் வர்க் இந்த டாபிக் படிச்சீங்கனா கண்டிப்பா 1 or 2 क्वेश्चन வந்துரும் அப்ப நீங்க முக்கியமா படிக்க வேண்டிய டாபிக்ல வந்து யூனிட் டிஜிட் 1 ஃபேக்டர்ஸ் 1 நம்பர் ஆஃப் ஜீரோஸ் and ரிமைண்டர் இத நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணும் இது போக உங்களுக்கு டைம் அண்ட் வர்க் இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் படிக்க வேண்டாம்ப்பா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நீங்க தொடவே வேண்டாம் ஏனா அதில இருந்து क्वेश्चंस வந்து ரேரா தான் வருது வர்ற क्वेश्चन கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு சோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வேண்டாம் சிம்பிள் காம்பவுண்ட் வேண்டாம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் வேண்டாம் சோ UPSC க்கு அது வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கேக்குறாங்க அதனால அந்த கான்செப்ட் நீங்க அதுல நிறைய டைம் போட தேவையில்லை ஓகேவா இதுக்கு அடுத்து நீங்க ஈஸியா பாஸ் பண்ணதுக்கு படிக்க வேண்டியது ஏஜ் கேலண்டர் கிளாக் சோ இந்த டாபிக்கை நீங்க ரீசனிங்ல ஆட் பண்ணிக்கலாம் அது போக ஜெனரலா ஒரு क्वेश्चन இருக்கு என்ன அப்படினா இந்த மாதிரி பாத்துக்கிங்களா A-B-C- இந்த மாதிரி ஒரு ஆல்பா நியூமரிக் அப்ப ரீசனிங்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆல்பா நியூமரிக் ABCD போட்டு வரக்கூடியது அதுக்கு அப்புறம் வந்து நம்பர் சீரிஸ்லயே மிஸ்ஸிங் நம்பர் சொல்லுவாங்க அந்த நம்பர் சோ இந்த மாதிரி ரீசனிங்ல ஒரு 3-4 क्वेश्चन வரும் அத நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சோ இதுல இருந்து ஒரு 5 क्वेश्चन டைம் அண்ட் வர்க் ஏஜ் கேலண்டர் கிளாக் இதுல இருந்து ஒரு 4 क्वेश्चन ரீசனிங்ல ஒரு 5 क्वेश्चन நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அது போக டேட்டா சஃபிஷியன்சி ஒரு டாபிக் இருக்கு சப்போஸ் நீங்க வந்து குவான்ட்ஸ் ரீசனிங்ல வீக்கா இருக்கீங்கனா அந்த டாபிக்கை நீங்க அவாய்ட் பண்ணலாம் பட் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி வந்துச்சுனா நீங்க சால்வ் பண்ணுங்க டேட்டா சஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படினா ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க ரெண்டு ஸ்டேட்மென்ட் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட்ல ஒரு இத வச்சு சால்வ் பண்ண முடியுதா ரெண்டாவது வச்சு சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறத பார்க்க கூடியதா அந்த क्वेश्चन சரியா சால்வ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலே போதும் அப்ப क्वेश्चन டிஃபிகல்ட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க these topics இதுல மெர்ஜ் பண்ணுவாங்க ஓகேவா தென் இந்த ஒரு டாபிக் சின்ன டாபிக்
கியூப் அப்படிங்கிறது ஒரு கியூப் வந்து இப்படி கட் பண்ணுறோம், எத்தனை 3 சைட் பெயிண்டட் 2 சைட் பெயிண்டட் இருக்குது அப்படிங்கிறத கியூப் டாபிக். ஒரு 10 நிமிஷத்தில் அதை படிச்சிடலாம், பெருசாக எதுவுமே வராது. ஸோ அது நீங்கள் படித்து வச்சுருக்கணும், கண்டிப்பாக கியூப் படித்து வச்சுருக்கணும். கிளாக் கேலண்டர் சொல்லிட்டேன். டைரக்ஷன் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போங்க, லெஃப்ட்டு போங்க, ரைட்டு போங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸு, இதை நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஆவரேஜ் பார்ட்னர்ஷிப் ஓகே. பெர்முடேஷன் காம்பினேஷன் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்காட்டாலும் ஓகே, அது கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். பட் அதில் இப்போ போன வருஷம் கேட்கல, ஆனால் அதுக்கு முன்னாடி 12 கொஸ்டின் கேட்டான், அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் 5 கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அதை நீங்கள் வாஸ்ட்டாக படிக்காட்டாலும் அரேஞ்ச் பண்ணால் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசின்னு இருக்குது, இதை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம், 3 ஃபேக்டோரியல், இந்த மாதிரி பேசிக்ஸ் படித்து வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும். 2025 வந்து சிசெட் கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ நான் சொன்ன டாபிக் வந்து யூனிட் டிஜிட், ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ், ரிமைண்டர், இது ஒரு செட்டு. அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க், ஏஜ், கிளாக்கு, கேலண்டர், இது ஒரு செட்டு. அடுத்து பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜில் வந்து லாஸ்ட் இயரில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஈஸி தான், பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே சேர்த்து வந்துடும், ஈஸி தான். அதுக்கடுத்து டைரக்ஷன், பெர்முடேஷன் கொஞ்சம் ஓகேவா. நீங்கள் எதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் வந்து கண்டிப்பாக பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த டாபிக்ஸை ஓரளவு நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஆர்ட்ஸில் ஸ்ட்ராங்கு, குவான்ஸில் மட்டும் வீக்கெண்ட் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்கோட பேசிக்ஸ் மட்டுமாவது பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் சரி, டாபிக் பார்த்தா மட்டும் போதாது, நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னது டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள். இப்போ ஆல் டாபிக் நான் போட்டிருக்கேன், பட் இப்போ இந்த டைமில் கவர் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ இருக்க டைமுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்கள் படிக்கணும், கம்பல்சரியாக படிக்கணும். 1 ஹவர் கம்பல்சரி படிக்கணும். சார் நான் ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடறேன் அப்புறம் ஜிஎஸ் படிக்கிறேன்னா அப்படிலாம் நடக்காது. கம்பல்சரியாக டெய்லி 1 ஹவர் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஆஃப்டர்நூன் கூட படிங்க, பிரச்சனை இல்லை ஓகேவா. தென் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலராக ப்ரிப்பரேஷன் பண்ணணும். டெய்லி 1 ஹவர் கண்டிப்பாக பண்ணணும். டேக் வேரியஸ் டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும் சரியா. டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். அதோட சோர்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, எங்கெங்கே எழுதுன்னு சொல்லிட்டு சோர்ஸ் கொடுக்குறேன். அண்ட் அக்யூரசி லெவல். ஸோ ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதுறதில்ல, எழுதி முடிச்சுட்டு அதில் எது கரெக்ட் வருது, எது தப்பு வருது, தப்பு வந்துச்சுன்னா ஏன் தப்பு வந்துச்சு, நார்மலாக தப்பு வரக்கூடாதுல்ல, 1 + 1 2ன்னு சொல்கிறது தப்பு வரக்கூடாது. அப்போ ஏன் தப்பு வருது அப்படின்னா, நான் வந்து அக்யூரசி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அவசரத்தில் பதட்டத்தில் மாற்றி போட்டேன்னா, இல்லை ஏக்கு போடுற பதிலாக பி போட்டேன்னா, 30வது கொஸ்டின் 40வது கொஸ்டினில் போட்டேன்னா, இல்லை சால்வ் பண்ண பேப்பரை விட்டுட்டேனா, நான் மடிச்சிருப்போம்ல விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து கவனமாக பண்ணணும். சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். பிவைக்யூவை கம்பல்சரியாக சால்வ் பண்ணணும் சரியா. பிவைக்யூவை கம்பல்சரியாக சால்வ் பண்ணணும். இதுக்கு நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரேன். சரி எங்கேருந்து படிக்கலாம் சார் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கான்செப்ட் வேணாலும் சரி. இப்போ நம்ம வந்து சிசெட் ப்ரிப்பரேஷன் மாரத்தான் கிராஷ் கோர்ஸ், நான் ஸ்டாப் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அரௌண்ட் ஒரு 38 வீடியோஸ் இருக்குது. அதில் நான் சொன்ன ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை ஓகேவா, நான் சொன்ன ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அப்புறம் வந்து டாபிக் வைஸ் பிவைக்யூ வந்து எங்கேயுமே மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஒவ்வொரு வீடியோ நீங்கள் எந்தெந்த டாபிக் பார்க்குறீங்களோ அந்த ஒவ்வொரு டாப்பிக்கோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த டாப்பிக்கோட பிவைக்யூஸ் இருக்கும். சப்போஸ் டைரக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, டைரக்ஷனில் 2015லேருந்து 24 வரை என்னென்ன கொஸ்டின் வந்துச்சுன்னு வரிசையாக கொடுத்துருப்பேன், அதை சால்வ் பண்ணியிருப்பேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் தான் டவுட்டாக மட்டும் நீங்கள் வீடியோ பார்த்தா போதும், ஃபுல்லாக வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் சால்வ் பண்ணாலே போதும். இது வந்து டாபிக் வைஸ் படிக்கிறது, இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் இயர் வைஸ் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் டாபிக் வைஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இயர் வைஸ் கொஸ்டின் எடுத்து பார்க்கணும். இயர் வைஸ் கொஸ்டினில் இப்போ 17, 2018 அந்த டைமில் இந்த சார்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ அது இப்போ ட்ரெண்டில் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து 19க்கு அப்புறம் உள்ள கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ 19, 20, 21, 22, 23, 24 இந்த 6 வருஷ கொஸ்டினும் தரவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. இதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நான் முதல்வன் இருக்கு இல்லையா, அதில் வந்து விஷன் 1000 மிஷன் 100ன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஓகே. 100 மணி நேரம் நீங்கள் படித்தா போதும் அப்படிங்கிறது ஜிஎஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அதில் ஒரு 8 கிளாஸ் எது வரும் அப்படின்னா சிசெட் வரும். 8 கிளாஸ் வந்து சிசெட் வரும். அதில் நீங்கள் படிக்கிற மாதிரி டாபிக் வைஸ் இருக்கு இல்லையா, அதோட 5 இயர்ஸ் பிவைக்யூ டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். 5 இயர்ஸ் பிவைக்யூ அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அதையும் தரவாக படிச்சிருங்க. அப்போ ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், என்னோடய வீடியோஸ் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்து படிக்கணும். அதுக்கப்புறம் விஷன் நம்ம வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் ஏஐசி எஸ்சிசி டிஎன் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு வரும். இதில் வந்து அந்த ஸ்கெடியூலும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அதில் டாபிக் வைஸ் இருக்கும். நீங்கள் அதையும் ஒரு டைம் படிச்சிருங்க. அது போக நான் முதல்வனில் சிசெட் டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸ் லாஸ்ட் இயரும் நடந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த இயர் ஸ்கூலில் பார்ப்பீங்க, லாஸ்ட் இயர் சிசெட் டெஸ்ட்டு
அந்த வீடியோஸ் இருக்கும், வீடியோஸ் கீழே PDF கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அப்போ நான் சொன்னது ஒன்று, டாபிக் உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் டாபிக் படிக்கணும். ரெண்டாவது PYQ டாபிக் வைஸ் சால்வ் பண்ணணும். மூணாவது இந்த இதில் உள்ள டிஸ்கஷன் வீடியோ ஒரு டைம் PYQ தான் தரவா நீட்டாக சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து இது மெயின்ஸ் இல்லை, உட்காந்து ஸ்டெப்பாக போடுறதுக்கு எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் இந்த 2 வருஷ கொஸ்டின், லாஸ்ட் இயர் நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ், திஸ் இயர் டெஸ்ட் சீரிஸ், இந்த ரெண்டையும் எழுதுங்க. இது போக PYQ இயர் வைஸ் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்ட் 10 இயர்ஸ் போதும், லாஸ்ட்டு 10 இயர்ஸ் போதும். ஸோ இவ்வளோ இதை படித்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக CSAT கிளியர் பண்ணிடலாம். CSAT பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐயப்பன் சார் aptitude ஃபார் மோர் அப்டேட் அண்ட் கிராக் aptitude ஐயப்பன் ஃபார் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் பேஜஸில் வந்து ஐயப்பன் சார் aptitude. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.